அதாவதுங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 1 இயர் கழித்து மறுபடியும் அங்கேயே போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 5 வருஷம் வந்து முழுசாக அங்கே வேலை செய்கிறோம். ஸோ அந்த 5 வருஷத்தோடு சேர்த்து மொத்தம் 7 வருஷம் அங்கே வந்துட்டு நமக்கு அந்த இன்ஸ்டியூஷன்லேயே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த 5 வருஷத்துலேயும் வந்துட்டு நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன சொல்கிறாங்க, ஸோ இங்கே வந்துட்டு கண்டினியூஸாக 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு நம்மளோட ப்ரொமோஷனை வந்து தடுத்துடுறாங்க. ஓகேவா? சரி, ஓகேங்க, உங்கள் ப்ரொமோஷன் வேணாம், உங்கள் கம்பெனியும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போதுமான வசதி இருக்குது, நான் வீட்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அது வேலையை விட்டு நின்னாச்சு. ஸோ வேலையை விட்டு நின்றுட்டு இப்போ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுறோன்னும் போது ஆல்ரெடி நமக்கு 7 வருஷம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே இப்போ வந்து திருப்பி ஃபஸ்ட்டு பேசிக் லெவல்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு, அதாவது நம்ம அங்கே வந்துட்டு ஒரு நியூ ஜாயினர். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த நம்ம வேலையை விட்டு நின்று இந்த கேப்பில் வந்துட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தா அவங்களாம் வந்துட்டு சீனியர். இப்போ நம்ம வந்துட்டு நியூ ஜாயினர். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அந்த இன்ஸ்டியூஷனில். இதில் இன்னொரு ஒரு காமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலாக நம்ம என்ன போஸ்டிங்கில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கோமோ அதை விட அடுத்த லெவலில் வந்துட்டு நமக்கு நம்ம அவங்கள வந்து எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அதுக்கும் கீழே இருக்க லெவலில் நம்மளை வேலைக்கு எடுத்திருக்காங்க. நம்ம வேலைக்கு சேர்ந்த அந்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்க ஒருத்தரை வந்துட்டு அவங்க நம்மளை விட ஹையர் லெவலில் இருக்க அந்த போஸ்டிங் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் இப்போ இருக்க இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நானும் மானங்கிட்டு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன்.